இன்னைக்கு நான் உங்களுக்காக இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான சர்வைவல் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மலைகள் எல்லாம் ஏறுறவங்க. எப்படிப்பட்ட மலையா இருந்தாலுமே தைரியமா ஏறிடுவாங்க. இப்படி இருக்கச்சுல ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அவங்களுடைய பார்ட்னர் கூட சேர்ந்து மலை ஏறும்போது தெரியாதனமா ஒரு விபரீதம் நடக்குது. அதனால இவளுக்கு நெருக்கமான அந்த பார்ட்னரும் இறந்து போற மாதிரியான சூழ்நிலை வருது. நொந்து போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். அதனால ஒரு 5 மாசமா வீட்டை விட்டு வெளியில வரல. இருந்தாலும் அதை மறக்கிறதுக்காக மலை ஏற வேணா, அதுக்கு பதிலா காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போய் கயாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி வந்து அங்க ரொம்பவே அட்வென்ச்சர்ஸ் ஆன கயாக்கிங் வந்து போறாங்க. ஆனா அப்படி போகும்போது தான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. என்னன்னா அந்த இடத்துல ஒரு சைக்கோ கிட்டே மாட்டிக்கிறாங்க. சோ அந்த சைக்கோ என்ன பண்றான்னு தெரியுமா, ஒரு மியூசிக்கை வந்து பிளே பண்ணி விட்டுட்டு, இந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற வரைக்குமே நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் உன்னை வேட்டையாட ஆரம்பிச்சிருவேன், சோ ஸ்டாப் ஆகிறதுக்குள்ள நீ எங்க வேணா ஓடிக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் உயிரை கையில பிடிச்சிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மியூசிக் ஸ்டாப் பண்ற வரை அவன் நகரவே இல்லை. அப்படி ஸ்டாப் ஆனதுமே கையில ஒரு கிராஸ் போ எடுத்துட்டு அந்த காட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறான். சோ உயிரை கையில பிடிச்சிட்டு உடனே நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா, அந்த சைக்கோ யாரு அப்படின்ற கதைய நொடிக்கு நொடி பயங்கர த்ரில்லா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர த்ரில்லா பரபரப்பா இருக்கும் இல்லையா, அது அப்படியே நமக்கு இருக்கிற மாதிரி காமிச்ச படம் தான் 2026 இப்போ ரிலீஸ் ஆன ஏபெக்ஸ். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஏதோ ஒரு டென்ட்டுக்குள்ள இருந்து கண் முழிக்கிற மாதிரி தெரியுது. சோ முழிச்சதுமே பக்கத்துல இருக்கிற பார்ட்னர் கிட்ட டைம் ஆயிடுச்சு, வெதரும் இப்போ கொஞ்சம் சரியில்லை, சோ சீக்கிரமா நம்ம மலையேறலாமா அப்படின்னு கேட்டதுமே பார்ட்னரும் சரி ஓகே நம்மளுடைய வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினும் ரெடி ஆகுறாங்க. அப்படியே அந்த டென்ட்டை விட்டு வெளியில எட்டி பார்த்தா நமக்கே தலை சுத்திருது. என்னன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மலைக்கு மேலதான் டென்ட் போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. சோ ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோடைய பார்ட்னரும் இந்த ஹில் கிளைம்பர்ஸ் போல, இந்த மாதிரி மலைகள் மேல அதிகமா ஏறுவாங்க போல. அப்படி பாதி தூரம் வரும்போது டயர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு டென்ட்டை மலைக்கு நடுமத்திலே போட்டுருவாங்கன்னா பாத்துக்கோங்க. சோ அதுக்கேத்த ஹூக் மாதிரி ஒண்ணு கொண்டு வந்து பக்காவா சேஃப்டியா அந்த மாதிரி டென்ட் போட்டு தங்குவாங்க போல. சோ அப்புறமா என்ன, அங்க இருந்து நம்ம மலை உச்சி அடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த மலை மேல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி இந்த ஹூக் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலைகளுடைய கேப்ல கரெக்டா மாட்டி ரொம்பவே ப்ரொஃபஷனலா மேல ஏறிட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்து கடைசியான ஸ்டெப் தான். அங்க பார்த்தா ஒரு எட்ஜ் மாதிரி இருக்குது. சோ அதை நம்ம ஹீரோயின் பிடிச்சி மேல போயிட்டாங்கன்னா அந்த மலை ஏறிடலாம். சோ அதுக்காக வாட்டி பிடிச்சி ட்ரை பண்றாங்க. ஆனா கை ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுறாங்க. என்னடா இது பொத்துன்னு விழுந்துட்டாங்களேன்ற மாதிரி பாக்குறதுக்குள்ள அவங்க ஆல்ரெடி சேஃப்டி ப்ரிகாஷனோட தானே போயிருப்பாங்க. அதான் அந்த ரோப் எல்லாம் டைட்டா மாட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அதனால கீழே விழல, அந்த ரோப்லயே தொங்கிட்டு இருக்காங்க. சோ இதை பார்த்த பார்ட்னரும் என்னாச்சுமா முடியலையா, சோ அப்படின்னா விட்டுரு அப்படின்னதும், என்னது விட்டுருணுமா, என்னால முடியாதா, நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு மறுபடியும் ஏற ட்ரை பண்றாங்க. மறுபடியும் வலிக்கு பொத்துன்னு விழுறாங்க. மறுபடியும் ஏறி ட்ரை பண்றாங்க, மறுபடியும் விழுறாங்க. சோ இதை பார்த்த பார்ட்னரும் கொஞ்சம் பொறுமையா மேல ஏறிடலாம், இப்ப பார்த்தா வெதர் வந்து இப்ப மோசமாகற மாதிரி தெரியுது, இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க வேணா, சீக்கிரமா கீழே இறங்குவோம், நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாம், டென்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுமே ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்குது. ஆனா வேற வழி கிடையாது, வெதர் வந்து மோசமாயிடுச்சுன்னா ரொம்பவே மோசமாயிடும் போல. அதனால சரி ஓகே நம்ம டென்ட்டுக்கு போயிடலான்ற மாதிரி அங்க இருந்து மறுபடியும் கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி வந்து அந்த டென்ட்ல வந்து தங்கிட்டாங்க. சோ டென்ட் எங்க இருக்குன்னா மலைகளுக்கு நடுமத்தில தானே இருக்கு. இதை பார்த்தா நமக்கு தான் பயமா இருக்கும் போல, அவங்களுக்கு எல்லாம் பயம் கிடையாது. உள்ள ஜாலியா ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பார்ட்னர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வெதர் ரொம்பவே மோசமா இருக்குல்ல, சோ நம்ம இந்த மலை ஏறத நாளைக்கு போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயினும் என்னங்க எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தான் வெதர்னா அவ்வளவு பயம்லாம் கிடையாது, சோ வேற ஏதாவது காரணம் இருக்குதா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் நம்ம பார்ட்னர் வந்து ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஒரு காம்பஸ் ஒண்ணு உண்டு, அது வந்து அவனுடைய லக்கி சாமா அவன் நினைப்பான். சோ அந்த காம்பஸை தொட்டு பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு இனிமே எவ்வளவு நாள் மிச்சம் இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா என்னுடைய லக்கு வந்து என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஹீரோயின் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இங்க பாருமா, நான் எப்படி இருந்தாலுமே உன்னை நான் ரொம்பவே லவ் பண்ணுவேன், நீ என்ன பண்றியோ அதை பண்ணிட்டே இரு, ஆனா கொஞ்சம் பொறுமையா நிதானமா பண்ணு அப்படின்னு சோகமா சொல்லிட்டு, அந்த காம்பஸ் வந்து இப்போ சரியா ஒர்க் ஆகல போல, அதனால இப்போ என்னுடைய லக்கம் கொஞ்சம் கொஞ்சமா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், என்னுடைய காம்பஸ் மூலமா அது எனக்கு உணர்த்துது, அதனால நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே அந்த காம்பஸை பிடிங்கி நம்ம ஹீரோயின் சைட்ல போட்டுட்டு, இந்த மாதிரி மூட நம்பிக்கையில இருக்காதீங்க அப்படின்னு கொஞ்சம் திட்டி விட்டுறாங்க. அப்படி கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீழே இறங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்ட்ரோம் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு இல்லையா, வெதரும் சரியில்லை, அதனால வேக வேகமா கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்படி இறங்கும் போது கூட நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா பார்ட்னர் கிட்ட இந்த ஸ்ட்ரோம் முடிஞ்சதுமே நம்ம மறுபடியும் நாளைக்கு வந்து மேலே ஏறணும், ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த மலை மேல ஏறணும்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஆனா பார்ட்னர் வந்து அவனுக்கு லக் இல்லைன்னு ஃபீல் பண்றான் இல்லையா, இருந்தாலும் ஹீரோயின் இவ்வளவு கேட்கறதுனால சரின்னு சொல்லிட்டான். அதே சமயத்துல அங்க இருக்கிற ஸ்ட்ரோமும் பாத்தீங்கன்னா வேகமா வர ஆரம்பிக்குதுங்க. மேல இருந்து பாறைகள்லாம் சின்ன சின்னதா விழ ஆரம்பிக்குதுங்க.
சோ இதை பார்த்து நம்ம பார்ட்னரும் சீக்கிரமா ஒவ்வொரு ஹூக்கா மாட்டு, கீழே இறங்கணும், அப்படி ஒவ்வொருத்தரா கீழே இறங்க இறங்க ஒவ்வொருத்தரா மாட்டிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல நம்ம பார்ட்னரும் ஹூக்கா மாட்டிட்டியா அப்படின்னு பதற்றத்துல கேட்க, ஹீரோயின் இனிமே மாட்டல, அதனால வேகமா மாட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுதுன்னா நிறைய பாறைகள் வந்து மேல இருந்து விழ ஆரம்பிக்குது. சோ அதுவும் இந்த பனிப்பாறைகள். அதுல ஒண்ணு நம்ம பார்ட்னருடைய மண்டையிலே அடிக்கும் பாருங்க, அவ்வளவுதான் பொத்துன்னு அப்படியே கீழே விழுறான். சோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த கயிறை மாட்டல இல்லையா, இருந்தாலும் கையில வந்து டைட்டா பிடிச்சிக்கிறாங்க. இங்க இந்த பார்ட்னரை பார்த்தா அவனுக்கு தலையில அடிபட்டதுனால அன்கான்சியஸ் ஆயிட்டான், கண்ணு முழிக்கல. ஹீரோயின் கத்துறாங்க, அவளால தூக்க முடியல, சீக்கிரமா மேலே ஏறிவாங்க, என்னால முடியல, இந்த ஹூக்கையே நான் மாட்டல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு எவ்வளவு கத்தி பாக்குறாங்க. ஆனா அவன் தான் அன்கான்சியஸ் ஆயிட்டார் இல்லையா. சோ ஹீரோயினால இப்போ வெயிட் தாங்க முடியல. சோ இவளுடைய ஹூக்கும் பாத்தீங்கன்னா இப்போ வெயிட் தாங்க முடியாம அந்த போகுது போல. இவளால கையிலயும் பிடிக்க முடியல, அதனால கையை விட்டுறாங்க. சோ இதனாலே இந்த பார்ட்னரும் மேல இருந்து கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போறாரு. சோ இதை பார்த்து ஹீரோயினும் கதறி அழுறாங்க. ஆனா அவளால அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணிட்டு ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்போ கார் எடுத்துட்டு எங்க வந்துட்டு இருக்காங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியா தான் நம்ம பார்ட்னருடைய சொந்த மண்ணு போல. இங்க இருந்தா அவங்க பார்ட்னர் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் போல. சோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ஏதோ ஒரு ட்ரிப் போலான்ற மாதிரி வந்திருக்காங்க போல. மனசெல்லாம் கவலையில இருக்காங்க. அந்த காம்பஸும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த காம்பஸ் வந்து பார்ட்னருடையது. அவன் வந்து அதை கணிச்சு லக் இல்லைன்னு சொல்லி இருந்திருப்பான் இல்லையா. ஆனா நம்ம ஹீரோயின் தான் நம்ம போகணும்ன்ற மாதிரி அர்ஜென்ட் பண்ணி இருந்திருப்பாங்கல்ல. சோ நான் தான் என்னுடைய ஹஸ்பண்டை கொண்டுட்டேனா அப்படின்னு ஒரு கில்ட்ல தான் நம்ம ஹீரோயின் இவ்வளவு நாள் அழுது வளர்ந்துருப்பாங்க. அதை போக்குறதுக்காக தான் இப்போ கார் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வராங்க. எங்க போயிட்டு இருக்காங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா இருக்கு இல்லையா. சோ இங்க வந்து கயாக்கிங் வந்து ரொம்பவே ஃபேமஸ் போல. ஏதோ கிராண்ட் நேரோன்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது போல. அந்த இடத்துல தண்ணி வந்து சீறி பாஞ்சிட்டு போகும். அதுவும் காட்டுக்கு நடுமத்தில டிராவல் பண்ணிட்டு போகணும். அங்க போய் கயாக்கிங் பண்ணலான்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. சோ இங்க வந்ததுமே அவளுடைய ஜிபிஎஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எந்த ஒரு சிக்னலும் வரல. அது போக கையில ஒரு மேப்பும் வச்சிருந்திருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் அந்த கிராண்ட் நேரோன்ற மாதிரியான இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. சோ அது வந்து போறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும் போல. சோ போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் போறாங்க. அப்படி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கும் போது அவளுக்கு அவளுடைய அந்த பார்ட்னருடைய ஞாபகம் தான் வருது. ஏன்னா இவளுடைய மனசுக்குள்ள ரொம்பவே கில்ட்டியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. பேசாம நம்ம அன்னைக்கு சீக்கிரமா இறங்கி இருக்கலாம், எல்லாமே என்னால தான், நான் தான் ஒரு அவசரப்பட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் அங்கிருந்து கிளம்பி நேரா அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரேஞ்சர் ஸ்டேஷனுக்கு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய மிஸ்ஸிங் போஸ்டர் தான் ஒட்டி இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் காணாம போயிருக்காங்க போல. அப்ப அந்த இடத்துல வந்து ரேஞ்சரும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க தனியாவா போக ஆசைப்படுறீங்க, அந்த காட்டுக்குள்ள நிறைய பேர் காணாமலையும் போயிருக்காங்க, அதனால நீங்க ரொம்பவே சேஃப்டியா இருக்கணும். சோ அப்படி போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த பேப்பர்ல சைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் எங்களால உங்களை ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ரேஞ்சர் ஸ்டேஷன்லயும் அந்த போலீஸ் வந்து நிறைய அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு தான் நிறைய அனுபவம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி இவ வந்து ஒரு மவுண்டன் கிளைம்பர் தானே, அதனால இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து பாத்தீங்கன்னா நேரா காட்டுக்குள்ள போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஏன்னா இவளுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறதுக்காக. அப்படி வாங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துலயே இந்த லோக்கல் ஹண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியாக்காரங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அப்படியே உருகி ஊத்த ஆரம்பிச்சுட்டானுங்க. அப்படியே ஜாட மாதிரியா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல. அவ பாட்டுக்கு அவளுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அந்த கடைக்குள்ள மொட்டை போட்ட ஒருத்தன் வரான். சோ இவனுடைய பேர் வந்து பென். சோ அந்த பென் கையில ஏதோ ஒரு பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கான். சோ அதை பார்த்ததுமே அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயி இருக்காங்கல்ல, அவங்க பென்னை பார்த்து, பென் வந்துட்டியா, உன்னுடைய பொருளுக்காக தான் இங்க மக்கள் நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. சோ உன்னுடைய இந்த பீஃப் ஜெர்க்கி இருக்குல்ல, அது செமையா இருக்குதான், நல்ல சேல் ஆகுது, நிறைய கொண்டு வா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் பாக்குறான். அதே சமயத்துல அந்த லோக்கல் ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோயினை வேனுக்குனே அம்பிழ்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மேல இடிக்கிறது, ஹீரோயினை கிண்டல் பண்றது அப்படின்னு பேசிட்டு இருக்க. சோ இதை பார்த்த பென்னும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அந்த பொண்ணை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுறான். உடனே அந்த லோக்கல் ஹண்டர்ஸும், வந்துட்டான் இவன் வேற, இவன் பேச்ச கேட்கறதுக்கு நம்ம வெளியிலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறமா ஹீரோயினும் இங்க திங்ஸ் வாங்கினதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு இருக்க. உடனே பென் ஹீரோயின் கிட்ட அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, அவங்க லோக்கல் ஹண்டர்ஸ் தான், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு பேசும்போது ஹீரோயினும், சேச்சா நான் எதுவும் நினைக்கல, என்ன சேஃபா நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல அந்த பெண்ணை பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கிளம்பிட்டான். நம்ம ஹீரோயினும் அந்த பெண் வந்து கொண்டு வந்திருப்பான் இல்லையா அந்த பீஃப் ஜெர்க்கி, அதுலயும் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறமா அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் கார்ல உட்காந்துட்டு அந்த கிராண்ட் நேரோ இடத்துக்கு எப்படி போலான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க போல. சோ எப்படி போகணும்ன்றது அவளுக்கு தெரியல போல. அப்பதான் சைட்ல வந்து பென்னோடைய கார் நிக்கிறதையும் பாக்குறான். சோ பென்னை பார்த்ததுமே, உங்களுக்கு இந்த கிராண்ட் நேரோ போறதுக்கான வழி தெரியுமா அப்படின்னு கேட்டதுமே, சோ பென்னும் கீழே இறங்கி வந்து ஹீரோயினை பார்த்து, அவளுடைய ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா அது வந்து ஒர்க் ஆகல போல. அதனாலே மேப்பை பார்த்துட்டு, உங்களுக்கு ஈஸியான வழி சொல்லணுமா இல்லனா ரொம்பவே அட்வென்ச்சர்ஸா ஹார்டான வழி சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும், எனக்கு ஒரு பெஸ்டான வழி சொல்லுங்க அது போதும் அப்படின்னு சொன்னதுமே இந்த
பெண்ணும் பாத்தீங்கன்னா அந்த மேப்பை பிடிச்சிட்டு சோ இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், சோ நீங்க நேரா போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, அங்கிருந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரத்திலேயே நீங்க சொல்ற அந்த